السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய கலாமை அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் இந்த வகுப்பை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய திருப்பி சகோதரிகளே, தாய்மார்களே, கடந்த அமர்வில் அல் பக்ராவுடைய 66 வரையுள்ள வசனங்களுக்கான விளக்கத்தை பார்த்தோம். இன்று நாம் 67 முதல் 73 வரையுள்ள வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். இது முழுக்க ஒரே ஒரு செய்தியை பற்றி பேசப்படுகிற ஒரு வசனம். இந்த அத்தியாயத்திற்கு பேர் வருவதற்குரிய காரணம் என்ன என்பதை பற்றி நாம் ஆரம்ப வகுப்பில் விளக்கி இருக்கிறோம். பேர் காரணம் என்கிற தலைப்பில் என்ன செஞ்சிருந்தோம்? அல் பக்ரா என்கிற பேருக்கான காரணத்தை சொல்லியிருந்தோம். என்ன காரணம்? இதில் பக்ரா என்றால் பசுமாடு, அதை பற்றி பேசப்படுகிறது, அதனால் இந்த பேர் வரலாயிற்று என்பதை சொன்னோம். அப்போ அந்த பேர் வருவதற்காக வேண்டி காரணமாக அமைந்த நிகழ்வு தான் இந்த வசனத்திலே பேசப்படுகிற செய்தி. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்: وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً. மூசா தம்முடைய சமுதாயத்திற்கு கூறியதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கிறான். அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் கட்டளையிட்டார்கள், இன்னல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ் ஒரு பசுமாடை அறுக்குமாறு உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று மூசா அவர்கள் தம்முடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேல் சமுதாயத்திடத்தில் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு அல்லாஹ் ஒரு பசுமாடை அறுக்கும்படி கட்டளையிட்டார் என்று சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் காலு அத்தத்தஹிதுனா ஹுஸ்வா, நீங்கள் எங்களை கேலி செய்கிறீர்களா என்று கேட்டாங்க. யாரு? அந்த பனி இஸ்ரவேல் மக்கள். யாரை பார்த்து? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், அறியாமையில் உள்ளவர்களில் ஒருவனாக நான் ஆவதை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஜாஹில் என்றால் மடையன். இப்போ மடமையில் இருக்கக்கூடிய ஒருவனாக நான் இருப்பதை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னார்கள். அதன் பிறகு நீண்ட ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக நம்ம இருக்கிறோம், இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன என்பதை பற்றிய சில செய்திகளை பார்ப்போம். பனி இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு இதுதான் இந்த வசனங்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்ற வரலாறு. இது வரலாற்று செய்தியாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த வசனங்கள் இதற்கு ஆதாரம், இந்த சொல்லப்படுகிற வரலாற்றுக்கு இது ஆதாரம். அதல்லாமல் நேரடியாக குர்ஆனிலோ சுன்னாவிலோ அது பற்றிய கூடுதலான தகவல் நமக்கு இல்லை. வரலாற்று செய்திகள் மட்டும்தான் இருக்கிறது. வரலாற்று செய்திகள் என்று சொன்னால் எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டால், வேதக்காரர்கள், அதாவது பனி இஸ்ரவேல் சமுதாயம், யூதர்கள், நசாராக்கள் ஆகியவர்கள் வாழையாக சொல்லி கொண்டிருந்த ஒரு வரலாறு. அந்த வரலாறு தான் இந்த வசனங்களுக்கு விளக்கமாக சொல்லப்படுகிறது. இது அல் குர்ஆனுடைய விரிவுரை நூலாக இருந்து கொண்டிருக்கிற நம்பகமான எல்லா நூல்களிலும், இமாம் தப்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய தஃப்சீருல்லாஹ் இருக்கட்டும், இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹுடைய தஃப்சீருல்லாஹ் இருக்கட்டும், இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹுடைய தஃப்சீருல்லாஹ் இருக்கட்டும், இப்படி அஹ்லு சுன்னா அறிஞர்களால் எழுதப்பட்டிருக்கிற எல்லா தஃப்சீர் நூல்களிலும் இந்த வசனங்களுடைய பின்னணி என்று எழுதப்படுகிற சம்பவம் இதுதான். என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனி இஸ்ரவேலில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் பெரும் செல்வந்தனாக இருந்தார். அந்த செல்வந்தனாக இருந்த மனிதனுக்கு வாரிசு இல்லை. வாரிசு யாருன்னா அவருடைய சகோதரின் மகன் தான் வாரிசு.
அப்போ அந்த வாரிசாக இருக்கக்கூடிய மகன் தன்னுடைய சிறிய தந்தையின் செல்வத்தை எல்லாம் உடனே தன்னுடைய உடைமையில் ஆக்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டு அவரை கொன்று விடுகிறான். கொன்றவன் நினைச்சான், கொன்ற உடலை வேறொரு நபருடைய வீட்டுக்கு முன்னால் கொண்டு போய் போட்டுறான். போட்டுட்டு பழியை நினைச்சான் அந்த நபர் மேலே வருவது மாதிரி போட்டு விட்டு என்ன செய்கிறாங்க, நாடகம் ஆடுறாங்க. என்னென்னு, என்னுடைய சித்தப்பாவை யாரோ கொண்டுட்டாங்க, கொண்டவரை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவராக தான் இருப்பார் அந்த கொண்டவர் என்ன செய்கிறாங்க, யாருடைய வீட்டுக்கு முன்னால் உடல் கிடைக்கப்பட்டதோ அவர் மேலே பழி போடுறாங்க. அப்போ இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, காலையில் ஆயிடுச்சு என்ன செய்கிறாங்க, இந்த இரவில் இந்த செயல் நடந்தது, பகலில் என்ன செய்கிறாங்க, மக்கள் இதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வீடு யாருடையதோ அவருக்கு ஆதரவாக அவருடைய ஆட்கள் வராங்க. இல்லை அவரெல்லாம் செஞ்சுருக்க மாட்டார், வேறு யாராவது செஞ்சுருப்பார் அப்படின்னு. இப்போ இவர் விடுறதா இல்லை, என்னுடைய சித்தப்பாவுக்கு நியாயம் கிடைச்சாகும் அப்படின்னு ஒன்று செய்கிறாரு. இவர் போராடி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் நமக்கு மத்தியில் தான் நபி இருக்கிறாரு. நபி யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்ததாகத்தான் என்ன செய்யப்படுது, எல்லா வரலாற்று நூல்களிலும் விரிவரி தஃப்சீர் நூல்களிலும் சொல்லப்படுது. அப்போ நம்ம இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, இதற்கான விளக்கத்தை அவர்கிட்ட கேட்டால் போச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க முடிவு செஞ்சு அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்குறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டபோது அல்லாஹ் அவருக்கு சொல்லுகிற ஒரு கட்டளை என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்குறாங்க, இந்த நபரை கொன்ற கொலையாளி யார், அதான் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ கேட்டதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மாட்டை அருங்க. அதனால தான் அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன கேலி செய்கிறீங்களா எங்களை, ஏன்னா அவங்க என்ன காரணத்தை என்ன பிரச்சனையை நாடி வந்திருக்கிறாங்களோ அந்த பிரச்சனைக்கான நேரடியான பதில் அவர் சொல்லலை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களை கேலி செய்வதாக நினைத்து கொண்டு அவங்க சொல்கிறாங்க, அத்தஹிதுனா ஹுஸ்வா, நீங்கள் எங்களை கேலியாக கிண்டலாக எடுத்துக்கொள்கிறீர்களா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, கார அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், அதுபோன்று கேலி கிண்டல். ஏன்னா இவர் சொல்லக்கூடிய இந்த செய்தி தன்புறத்திலிருந்து இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, யாரிடத்திலிருந்து சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக. யார் அந்த மாட்டை அறுத்து சொல்லி கட்டளையிட்டான், மூசா நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ் கட்டளையிட்டதாகத்தான் நினைச்சாங்க அந்த சமுதாயத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்படி தானே சொன்னாங்க, நான் கட்டளையிடுகிறேன்னு சொன்னாங்களா அல்ல அல்லாஹ் கட்டளையிட்டேன்னு சொன்னாங்களா? கரெக்ட், அல்லாஹ் கட்டளையிட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அதுலேருந்து என்ன விளங்கணும், அல்லாஹ்வின் பேரில் இவர் என்ன செய்ய மாட்டார், இல்லாதது பொல்லாதது சொல்ல மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், அல்லாஹ்வின் பேரை சொல்லி விளையாட மாட்டார். அதனால தான் அவர் என்ன செய்யுங்க, அடுத்த உடனே எடுத்து எடுப்படி அவர் சொன்னாங்க, அஊது பில்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், அந்த அக்கூன மினல் ஜாஹிலீன், மடையர்களில் ஒருவனா நான் ஆவதை விட்டு. அப்போ இந்த வசனம் நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், ஒருவன் அல்லாஹ்வின் பேரை கூறி வீணான விளையாட்டான காரியங்களை செய்யக்கூடாது. இதை அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை சொல்லும்போது, நீங்கள் என்ன செய்வாதீங்க, வீண் சத்தியங்களுக்காக அல்லாஹ்வை நீங்கள் உங்களுடைய சத்தியங்களுக்கு அல்லாஹ்வை நீங்கள் பகடக்காயாக்க தெரிவிச்சிடும். லா தஜ்அலுல்லாஹ் உர்தத ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, அல்லாஹ்வை இடையில கொண்டு வந்து வைக்காதீங்க அப்படின்னு சொன்னால் என்னது, நாம் வீணான பொய் சத்தியங்கள் செய்கிற போது என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வின் பேரை சொல்லக்கூடாது. அப்போ அதே ஒரு விஷயத்தை தான் என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிச்சு, அப்போ இந்த கட்டளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து சொல்லுகிறார், அவர் நம்மை கேலி கிண்டல் செய்வதற்காக வேண்டி சொல்லலை. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவங்களுக்கு மனம் இல்லை. மனம் இருக்கிறதுன்னு சொன்னால் முற்றிலுமாக இல்லை. ஏன்னா அவர்களுக்கே நல்லா இந்த காளைக்கன்று பசுமாட்டை அறுக்க சொன்னான் என்பதில் ஒரு நியாயமான காரணம் அவங்களுக்கு முன்னால் இல்லை. ஆனால் நமக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம், அவங்க வந்து செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் உரையாடுவதற்காக வேண்டி சென்ற உடனே என்ன செஞ்சாங்க, காளைக்கன்று அதாவது ஒரு பசுமாட்டை என்ன செஞ்சாங்க, வழிபட ஆரம்பித்தாங்களா, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்போ அந்த நம்பிக்கை குஃப்ரான இணை வைப்பான கொள்கையும் சித்தாந்தமும் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினால அதை வேரோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவங்களுக்கு நினைச்சலாம், அதையும் ஒரு சோதனை ஆக்குறோம், நீங்கள் அருங்க என்று அல்லாஹ் கட்டளைவான். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அறுக்க சொன்ன உடனே அதை செஞ்சிருந்தால் வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ அதை என்ன செய்கிறாங்க, அவங்க கூடுதல் கேள்வி கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், காலு அவர்கள் சொன்னார்கள், உது லனா ரப்பக யுபய்யின் லனா மாஹிய, அது என்ன மாடு என்பதை எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். பசுமாடுன்னு சொல்லியாச்சு, பசுமாட்டில் என்ன விளக்க வேண்டி கிடக்கு,
ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது பொதுவாக வந்து ஒரு செயலை செய்வதற்கு விருப்பம் இல்லாதவர்கிட்ட அந்த பணியை சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. எப்படி செய்யறது, எதுக்கு செய்யணும், எப்போ செய்யணும், இப்படி என்ன செய்வாங்க, கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களே. அதே அந்த பாணியை பனி இஸ்ரவேலிடத்தில் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள அமர்வுகளை கூட நம்ம சொன்னோம், அல்லாஹ்வின் கட்டளைகளை அது எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு நிறைவேற்றுவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதற்கு முரண்படுவதற்கு என்ன வழியோ அந்த வழியை தேடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, அது என்ன மாடு என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கால இன்னஹு யக்கூலு, அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொல்கிறாங்க. இன்னஹா பக்ரத்துன் லா ஃபாரிகும் வலா பிக், அந்த மாடு வந்து இலசுமல்ல முதுமையானதும் அல்ல, இரண்டிற்கும் இடைப்பட்ட நடுத்தரமானது. அவானும் பைனதாரிக்கு ஃபஃஅலுமா துமரூன், பிறகு சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். இங்கே அவங்க சொல்கிறாங்க, கூடுதலாக கேள்வி கேட்க வேண்டாம், என்ன செய்யுங்க, என்ன உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதோ அதை செஞ்சிருங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, திரும்பவும் கேள்வி கேட்குறாங்க. உதுலனா ரப்பக யுபையின்னா மா லவுனுஹா, அதோட நிறம் என்ன என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஏதோ ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்திருந்தால் வேலை முடிஞ்சிடும், சரிங்களா? மாடை அறுக்க சொன்னால் அதுக்கு என்ன செஞ்சால் போதும், கருப்பாக இருந்தாலும் செவப்பாக இருந்தாலும் மஞ்சளாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் கிடைக்கிற ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்திருந்தா வேலை முடிஞ்சிடும். அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு அதனுடைய நிறத்தை என்ன என்று எங்களுக்கு தெரியுங்க, தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க. கால அல்லாஹ் கூறுகிறான், இன்னஹு யக்கூலு இன்னஹா பக்ரத்துன் சஃப்ரா ஃபாகியுல் லவுனுஹா தஸுர்ருன் நாதிரீன், அது மஞ்சள் நிறமான மாடு. எப்படிப்பட்டது இந்த மாடு, மஞ்சள் நிறத்தை உடைய மாடு. அந்த மாடு பார்க்கின்றவர்களை கவரக்கூடியதாக இருக்க வேண்டும். பொதுவாக வந்து மாட்டில் நம்ம பார்த்துருப்போம், மஞ்சள் நிறம் பார்க்க மாட்டோம் இல்லையா? மாட்டில் என்ன நிறம்லாம் பார்ப்போம், வெள்ளை பார்ப்போம், கருப்பு மாடு பார்ப்போம், வேற என்னது சிகப்பு மாடு, அப்படி தான் பார்ப்போம் சரிங்களா? மஞ்சள் மாடுன்றது வித்தியாசமான கலர். இந்த இந்த கலரை அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏன் ஏற்படுத்துகிறா அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கேள்விக்கானது, கேள்வியினுடைய தண்டனையாகத்தான் அல்லாஹ் அதை கொடுக்குறான். பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, காலு துஅலனா ரப்பக யுபையின் லனா மாஹிய அன்னல் பக்ர தஷாப அலைனா இன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பிரார்த்தியுங்கள், எங்களுக்கு அது என்ன மாடு என்பதை தெளிவுபடுத்துங்கள். ஏனென்றால் மாடுகள்லாம் எங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது, மாடல் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய ரப்பிடத்தில் அதையும் எங்களுக்கு தெளிவுபடுத்துமாறு கேளுங்கள். அல்லாஹ் நாடினால் நாங்கள் என்ன செய்வோம், தெளிவான விஷயத்தை அறிந்து கொள்வோம். முஹ்ததூன் என்று சொன்னால் நேர்வழி அடைவோம் என்று அர்த்தம். ஆனால் இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் நாடினால் நாங்கள் தெளிவடைந்து கொள்வோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ் அதற்கு சொல்கிறான், இன்னஹு யக்கூலு இன்னஹா பக்ரத்துன் லா தலூலுன் துஸீருல் அர்ல வலா தஸ்கில் ஹர்ஸ், அந்த மாடு வந்து பூமி உழுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டதும் அல்ல, நீர் புகச்சு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டதும் அல்ல. முசல்லமத்துன், எவ்வித குறைமற்றதா, லாஷிஹத்தன் பியா, எவ்வித குறையும் இல்லாத முழுமை பெற்றதாக இருக்க வேண்டும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, காலுல் ஆன ஜீத்த பில் ஹக், இப்போ தான் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. ஜீத்த பில் ஹக்கினா உண்மையை கொண்டு வந்தீர்கள் என்று அர்த்தம். ஆனால் அதுக்கு இந்த இடத்துல அவங்க முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிற போது, அதாவது நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னாங்க. ஃபதபஹூஹா வமா காது யஃஅலூன், அவர்கள் அதை அறுத்தார்கள். எப்படி அறுத்தாங்க, அறுப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லாமல் அறுத்தார்கள் என்று அல்லாஹ் சொன்னாங்க. அறுப்பதற்கு அவங்களுக்கு மனசில்லை. அப்போ மனசில்லை என்றால் என்ன காரணம், நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்ன காரணம் சொன்னோம், அவர்கள் அந்த வணக்கத்திலே ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். பசுமாட்டின் மீது மாட்டின் மீது மாட்டை வணங்குகிற அந்த வணக்கத்தின் மீது அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு. அப்போ அவங்களுடைய உள்ளத்தில் எதை அல்லாஹ் தஆலா அவங்க நம்பிக்கை வைத்திருக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையை தான் அறுத்தறியுமாறு அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ அதை என்ன செய்யணும், ஒரு மாட்டை அறுத்து அவங்க என்ன செய்யணும், அதை நிரூபிக்கணும். அதை அல்லாஹ் கட்டளையிடுகிற போது அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதற்கு மனமில்லா மனதோடு அவர்கள் அதை செய்தார்கள். ஃபதபஹூஹா, அதை அவர்கள் அறுத்தார்கள். வமா காது யஃஅலூன், அவர்கள் அதை செய்வதற்கு முற்படக்கூடியவர்களா இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், மனசில்லா மனசோட அதை அறுத்தாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, இதை பற்றிய ஒரு விளக்கத்தில் சொல்லப்படுகிற செய்தி என்னன்னு சொன்னால், அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இந்த மாடை, எந்த மாடை, அல்லாஹ் வர்ணிக்கின்ற இந்த மாடை, விவசாயத்திற்கு பயன்படுத்தாத
நிலங்களை உழுவதற்கும் நீர் பாய்ச்சுவதற்கும் பயன்படுத்தாத, அதே போன்று வயது முதிர்ந்ததுமல்ல இளசுமல்ல நடுத்தர வர்க்கத்தை உடைய, அதே போன்று மஞ்சள் நிறமுடைய ஒரு மாட்டை, இதான் அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளையிட்ட மாடு இல்லையா? இந்த மாட்டை அவங்கள்ட்ட அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்போ இந்த மாடு அவங்க என்ன செய்றாங்க, தேடுறாங்க. அந்த சமுதாயத்திலேயே ஒரே ஒரு நபரிடம் இந்த மாடு இருந்தது. ஒரே ஒரு நபரிடத்துல அந்த மாடு, அது ரொம்ப சிரமத்திற்கு பிறகு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதற்கு பிறகு அதற்கான விலை என்ன, மிகப்பெரிய தொகை அவர்கள் கொடுக்க வேண்டியிருந்தது. அதான் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்த சோதனை என்று என்ன செய்றாங்க, விரிவிரியாளர்கள் இதை சொல்லி காட்டுறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்றாங்க, அந்த மாட்டை கொண்டு வந்து பிடிச்சி அறுக்கிறாங்க. அறுத்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இது குல்தும் இது கத்தல்தும் நஃப்ஸன் ஃபத்தாரத்தும் ஃபீஹா, நீங்கள் ஒரு நபரை கொன்றீர்கள், அந்த கொன்ற நபர் விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள், கொலையாளி யார் என்பதை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள். வல்லாஹு முஹ்ரிஜு மா குன்தும் தக்துமூன், நீங்கள் எதை மறைத்து வைத்தீர்களோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ஃபகுல்னா த்ரிபூஹு பிபஅதிஹா, அந்த அறுத்த மாட்டின் ஒரு பகுதியை கொண்டு நீங்கள் அதை என்ன செய்யுங்க, அடியுங்கள். யார் அடிங்க, மையத்தா இருக்கக்கூடிய அந்த மனிதன் அடிங்க. இறந்தான் இல்லையா, யார் இறந்த மனிதன், கொலை செய்யப்பட்ட மனிதன் இருக்கார் இல்லையா, அவர் மீது அடியுங்கள். கதாலிக யுஹில்லாஹுல் மௌத்தா, இவ்வாறு தான் அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான். யுரீக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காண்டி அவருடைய வசனங்களை உங்களுக்கு இருக்கிறான் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த சம்பவத்தில் அல்லாஹ் இருக்கிறான், அந்த மாட்டுடைய ஒரு பகுதியை கொண்டு அறுக்குமாறு கட்டளையிட்ட அந்த மாட்டுடைய ஒரு பகுதியை கொண்டு அந்த இறந்து போன நபர் மீது அடிக்க சொல்றான். அடிச்ச உடனே அந்த மனிதர் என்ன செய்றாரு, உயிர் பெற்று வருகிறார். இமாம் அபுல் அலி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அந்த மாட்டுடைய சதையை கொண்டு அந்த நபரை அடித்த போது இறந்தவர் உயிர் பெற்று வருகிறார். வந்துவிட்டு அவர் என்ன செய்றாரு, தன்னை யார் கொன்றாரோ அந்த கொலையாளியை அவர் காட்டி கொடுக்கிறார், இவன் தான் என்னை கொன்றான் கொன்று சொல்லிட்டு சில. அதுக்கப்புறம் அவர் இருக்கல, அவர் மௌத்தாயிட்டார். ஏன்னா அவர் மௌத்தானவர் தான், அவருடைய நிரந்தர நிலை என்று மௌத்து தான். ஆனால் என்ன செய்யற அல்லாஹ் தஆலா அவரை உயிர்ப்பிக்கிறான். நம்ம இதற்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிற ஒரு வகுப்புல அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்ற பல்வேறு சம்பவங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான். மரணித்தவர்கள் உயிர் பெற்றது, அதில் சூரத்துல் பக்ராவிலேயே பல சம்பவங்கள் இருக்கிறது என்றதையும் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம், ஒரு கிராமத்தை கடந்து சென்ற மனிதர், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் மரணிச்சிருக்காங்க, இங்கே எல்லாம் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அவரை வந்து என்ன செஞ்சான், மரணிக்க செய்து 100 ஆண்டு கழித்து அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த மனிதனை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பினான். அந்த இடைப்பட்ட காலத்தில் அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் கொண்டு வந்த அவருடைய கழுதை அதை இறந்து மண்ணோடு மண்ணாக்கி விட்டான். அதே நேரத்தில் அவரோடு இருந்த உணவு பாத்திரம், உணவுப் பொருள் கெடாமல் வைத்தான். அதெல்லாம் அங்கே மோஜிஸ் அற்புதமாக நிகழ்த்தி காட்டுறான். பிறகு அல்லாஹ் தஆலா நினைச்சான், அந்த மனிதனுடைய கண் பார்வைக்கு முன்னாவே அந்த இறந்த கழுதிக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து காட்டுகிறான். அவருக்கும் உயிர் கொடுத்தான். இவ்வாறு தான் அல்லாஹ் இறந்தவர்கள் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி காட்டுகிறான். அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம், அதுவும் பக்ராவில் தான் வரும். என்ன சம்பவம், பறவை 4 பறவையை பிடிச்சி வளர்த்து அறுத்து உயிர் பெற செய்வாங்களே அதுவும். அதே போன்றுதான் இதற்கு முன்னாடி ஆயிரக்கணக்கானவங்க என்ன செஞ்சாங்க, தூர்சினா மலையில் அல்லாஹ் தஆலா அவங்களோட தண்டனையாக அடித்து விட்டு மறுபடியும் உயிர் கொடுத்தான். இப்படி பல சம்பவங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ் படைப்பாளன், அழகிய படைப்பாளன், விரும்பியதை படைக்கக்கூடியவன், எல்லாவற்றையும் படைப்பதற்கான ஆற்றலுடையவன். அல்லாஹ் யாரு, படைப்பதற்குரிய ஆற்றலுடையவன். நாடியதை நாடிய விதத்தில் நாடுகிற போது படைப்பதற்கு அல்லாஹ்வால் முடியும். ஏன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை படைத்தவன் அல்லாஹ் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ். உயிர்களை படைத்தவனுக்கு அதை திரும்ப படைப்பது சிரமமா? சிரமம் இல்லை என்பதை காட்டுவதற்காண்டி அல்லாஹ் இது போன்ற நிகழ்வுகளை என்ன செய்யறான், செய்து காட்டியிருக்கிறான். அப்போ இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை அவங்க என்ன செய்றாங்க, அவருடைய வரம்பு மீறுதலின் காரணமாக அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளானார்கள் என்பதை அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான ஒரு சோதனைக்கு ஆளானார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். இப்னு அப்பாஸ் அல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் முதல்ல சொன்னது என்னது, ரொம்ப அற்பமான விஷயம், ஒரு மாட்டை அருங்க, அவ்வளோதானே சொன்னான். அதான் சொன்னான், லவ் அஹது அதுனா பக்கரத்தின் இக்தஃபு பிஹா, ஒரு அற்பமான ஒரு சாதாரண ஒரு மாட்டை அறுத்துட்டு முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வேலையை முடிஞ்சிருக்கும், அது அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும்.
லாக்கின்னஹும் ஷத்தது ஃபஷத்தல்லாஹு அலைஹிம். ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்விடத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்டு கடினத்தை ஏற்படுத்தினாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கடினத்தை உண்டாக்கி விட்டான். அப்படி ஒரு சிரமம் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு, இந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதல் நமக்கு கொண்டு இருந்து கொண்டு என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு மார்க்கத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கட்டளை இடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னோம், நம்மளா இயன்ற அளவுக்கு அந்த கட்டளையை சொல்லப்பட்டிருக்கிற விதத்தில் நம்ம நிறைவேற்றி விட்டு செல்லணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை தோண்டி துருவி ஆராயக்கூடாது, தோண்டி துருவி ஆராயக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அமர்த்துக்கும் பிஷைஇன் ஃபாத்து, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கட்டளை இட்டால் அதை என்ன செய்யுங்க, நீங்கள் இயன்றவரை அதை செய்யுங்கள். வைதா நஹைத்துக்கும் அன் ஷைஇன் ஃபத்தஹு அன்ஹு மஸ்ததாத்தும். அதாவது இது வந்து அறிப்பில் ஒரு சின்ன குளறுபடி இருந்து கொண்டிருக்கு. ஃபைதா நஹைத்துக்கும் அன் ஷைஇன் ஃபஜ்தனிபு வைதா அமர்த்துக்கும் பிஷைஇன் ஃபாத்து மின்ஹு மஸ்ததாத்தும். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை விலக்கி விட்டால் அதை விட்டு நீங்கள் செய்யுங்க, இயன்றவரை தவிர்த்து கொள்ளுங்கள். எதையாவது நான் உங்களுக்கு கட்டளை இட்டேன் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இயன்றவர்களுக்கு அந்த கட்டளைகள் நீங்கள் நிறைவேற்றுங்கள். சஹீஹ் புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்போ இதில் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னாங்க, ஒரு விஷயம் நமக்கு ஏவப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதை குறித்து என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத ஆராய்ச்சிகளை செய்யக்கூடாது. தேவையான ஆராய்ச்சிகள் செய்யலாம், அதற்கு நமக்கு வழிகாட்டுதல். தேவையான ஆராய்ச்சிகள் கூட யார் செய்யணும், அதை குறித்த ஞானம் உள்ளவர்கள் செய்யணும். ஞானம் இல்லாதவர்கள் செய்ய வேண்டியதில்லை, ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டிய வேலையில் இல்லை. அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, வழிகாட்டுதல் இருக்கிறதா, அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி கொண்டு செயல்படுத்துவதை போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இது போன்ற நிலைகள், யாருடைய நிலைகள், பனி இஸ்ரவேலுக்கு ஏற்பட்டதை போன்ற நிலைகள் உண்டாகும் என்பதை நமக்கு என்ன செய்கிறாங்க, இந்த வசனங்களிலிருந்து பாடமாக சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு இறந்தவரை உயிர்ப்பித்து நமக்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறான். இதை வந்து அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் கண்கூடா பார்த்த விஷயம். சரிங்களா, இதற்கு ஐ விட்னஸ் இருக்கு. இதற்கு ஐ விட்னஸ் யாரு, யார் அந்த ஐ விட்னஸ், பனி இஸ்ரவேல் சமுதாயம். அதனால தான் அவர்கள் இந்த நிகழ்வை அவர்கள் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்கள் விளக்கோரிய அந்த வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பதற்கு ஆற்றலுடையவன். இதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், கைஃப யுஹில்லாஹுல் மௌத்தா, அல்லாஹ் எப்படி மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. அம்மா மரர்த்த பிவாதி முன்ஹினின் சும்ம மரர்த்த பிஹி ஹுதுரன், நீ ஒரு ஓடையை கடந்து செல்லவில்லையா, எப்படி வறண்டதாக இருக்கக்கூடிய நிலை, வறட்சியாக இருக்கக்கூடிய நிலை, பிறகு அதே இடத்துல நீ கடந்து சென்றிருக்கிற, எப்படி அதெல்லாம் பசுமையாக இருக்கக்கூடிய நிலை. ஒரே பகுதியில் நம்ம போயிருப்போம், ஒன்றும் இல்லை, இந்த பகுதியிலே நம்ம பார்க்குறோம். வெயில் காலம் வந்தால் என்ன ஆகிடுது, வறண்டு கட்டம் தரையாக இருக்கும், புற்கள் எல்லாம் எதுவும் இருக்காது. அதே மழைக்காலம் வந்தால் என்ன ஆகிடுது, மறுபடியும் அது துளிர் விட ஆரம்பித்து விடுகிறது, அங்கெல்லாம் உயிர் பெற ஆரம்பித்து விடுது. அப்போ அந்த சஹாபி சொன்ன கால பலா, ஆம் அப்படி உள்ள காட்சிகளை நான் கண்டிருக்கிறேன் அப்படி சொன்ன. கதாலிக்க நுஷூர், இவ்வாறு தான் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்ப இருக்கிறான் என்று என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, கதாலிக்க யுஹில்லாஹுல் மௌத்தா, இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. இதுக்கு ஒரு விளக்கமாக குர்ஆனுடைய வசனத்திலிருந்து சொல்லி காட்டுறாங்க. வஆயத்துல் லஹுல் அர்துல் மைத்தத்து, உயிரற்று கிடக்கின்ற பூமி அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி. அஹ்யைனாஹா, அதனை நாம் உயிர்ப்பிக்கின்றோம். வஅக்ரஜ்னா மின்ஹா ஹப்பன் ஃபமின்ஹு யஅகுலூன், அங்கிருந்து என்ன செய்றாங்க, விதைகள் தாவரங்கள் முளைக்கிறது, அதிலிருந்து அவர்கள் உண்கிறார்கள். அப்போ இது வந்து என்னது, உயிரற்று கிடக்கின்ற பூமிக்கு அல்லாஹ் தஆலா உயிர் கொடுக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி. வஜஅல்னா ஃபியா ஜன்னாத்தி மின் நஹீலின் வஅனாபின், அதில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பேரித்த மரங்கள், அதே போன்று பல திராட்சைகளுடைய தோட்டங்களை நாம் என்ன செய்கிறோம், அடர்ந்த தோற்றங்களை நாம் உருவாக்குறோம். ஃபஜ்ஜர்னா ஃபியா மினல் உயூன், அந்த பூமியில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், நீரோடைகளை என்ன செய்கிறோம், ஏற்படுத்துகிறோம். அதாவது அந்த தோட்டங்களுக்கு மத்தியில் நீரோடைகளை நம்ம என்ன செய்கிறோம், ஏற்படுத்தி விடுகிறோம். அது இரண்டிற்கு மத்தியில் பிளந்து ஓடச் செய்கிறோம். லியகுலு மின் சமரிஹி, அதனுடைய கனிகளிலிருந்து அவர்கள் உண்பதற்காண்டி. வமா அமிலத்துஹு ஐதீஹிம், இன்னும் அவருடைய கரங்கள் எதையெல்லாம் சம்பாதித்ததோ அதை அவர்கள் உண்பதற்காண்டி. அஃபலா யஷ்குரூன், அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான்.
அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் என்ன செய்றான், உயிரற்று கிடக்கின்ற ஒரு பூமியை எப்படி மழையின் மூலமாக உயிர்ப்பிக்கிறானோ அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்றான், உயிரற்று கிடக்கின்ற ஒரு உடலை அல்லாஹ் தஆலா ஒரு சதையை கொண்டு அடிக்க சொல்லி அடித்ததும் உயிர் பெற்று வருகிறான். இது ஒரு நமக்கு எடுத்து காட்டுவதற்காக செய்த விஷயம் தானே தவிர யதார்த்தத்தில் இப்படித்தான் என்ன நடக்கும் நம்ம நினைக்கக்கூடாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. சரிங்களா, காய்ந்த நிலம், வறட்சியாக இருக்கக்கூடிய நிலம், பசுமையாக இருக்கக்கூடிய நிலம் என்று அந்த நிலங்களை உதாரணமாக காட்டுறாங்க. அப்போ அது போன்றுதான் அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிக்கிறான். உண்மையில் அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்கிறான் என்று நமக்கு சொல்ல முடியாது. அல்லாஹ்வை பொறுத்தவரை உயிரற்றவர்களாக இருந்த நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், உயிர் தந்தான். இன்னைக்கு நம்ம பூமியில் நடமாடுகிறோம், பேசுகிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிற நியமத். அதே போன்றுதான் நம்மை மரணிக்க சென்றதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும், எழுந்து வா என்று சொன்னால் எழ வேண்டியது, அவ்வளவுதான். ஏனென்றால் அனைத்தையும் படைப்பதற்கு ஆற்றலுடையவன் அல்லாஹ் என்பவன் இந்த பிரபஞ்சத்தை விட மிக பிரம்மாண்டமானவன். நம்ம பார்க்கின்ற, நம்ம அதிசயிக்கின்ற இந்த பறந்து விரிந்திருக்கின்ற பிரபஞ்சத்தை விட யாரு, அல்லாஹ் பெரியவன். அப்படிதானே? அப்படி இருக்கிற அல்லாஹ்விற்கு படைத்தல் என்பதும் படைத்தவற்றை அழித்தல் என்பதும் அழித்ததை திரும்பவும் உருவாக்குவது என்பதும் மிக மிக லேசானது. அதனால தான் அல்லாஹ் நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ் எப்படி நமக்கு உயிர் கொடுப்பான் அல்லது மறுமையில் எப்படி உயிர்ப்பிப்பான் என்பதை கேட்கிற போதெல்லாம் அல்லாஹ் அதற்கு சொல்லுகிற பதில் என்னவா இருக்கும், அவன் தானே முதல்ல படைச்சான், முதல்ல படைக்கிறது அவனுக்கு எவ்வளோ லேசானதோ அதை விட லேசானது என்று என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அவனுடைய வல்லமையை எடுத்து சொல்லுவான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான், பனீ இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அற்புதத்தை அவர்கள் கண்களால் கண்டார்கள். எப்படி நம்ம இந்த வசனங்களை படிக்கிறோமோ, படித்து நம்ம உணர்கிறோமோ, அது போன்ற அந்த காட்சிகளை அவங்க செஞ்சாங்க, கண்கூடா கண்டார்கள். நமக்கு இது அத்தாட்சி. எது அத்தாட்சி? நமக்கு எது அத்தாட்சி? இது அத்தாட்சி என்று சொன்னது வசனங்கள். நமக்கு இந்த வசனங்கள் தான் அத்தாட்சி, அவர்களுக்கு அந்த காட்சிகள் அத்தாட்சி. நமக்கு இதை அறிவு கொண்டு சிந்தித்து புரிய முடியும். அல்லாஹ் சொல்லுகிற செய்தி இது, அல்லாஹ்வுடைய வசனம் இது என்பதை நம்முடைய அறிவு ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், அவருடைய வசனங்களை நமக்கு அத்தாட்சியாக தந்திருக்கிறான். அதனால தான் என்ன செஞ்சிருக்கிறான், இதை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்வை புரிந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய படைப்புகளை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். பனீ இஸ்ரவேலர்களை போன்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை நமக்கு பாடமாக விட்டு வைத்திருக்கிறான். அந்த பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து அந்த மக்கள் எந்த அளவுக்கு மோசமானவர்களாக இருந்தாங்க, ஏற்கனவே நம்ம பல உதாரணத்திற்கு சொல்லியிருக்கிறோம். பனீ இஸ்ரவேலர்கள் யாரு, மோசமானவர்கள் தான். எந்த அடிப்படையில், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதே அவர்களுடைய பண்பாக கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டே அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம இருக்கிறோம். பல உதாரணங்களை சொன்னோம். அதற்கு இன்னொரு உதாரணத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், வரக்கூடிய வசனங்களிலே ஓமையாவே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவ்வளோ நடந்தும் அவர்கள் எப்படி மாறினார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த அமர்வில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவருடைய கலாமை சரியான முறையில் விளங்கி அதை பின்பற்றி நடக்கின்ற நன்மக்களாக நம் அனைவரையும் வாழச் செய்வான் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.